அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 84 நாட்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும், இனி மாற்றத்தை சந்திக்கும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் ராகுவுடன் இணைந்து பயணிக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த வேளையில் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி அவர் முழுமையாக கர்மஸ்தானமாகிய 10ல் அமர்ந்து விட்டார். எனவே இந்த வேளையில் அவர் வாக்கியத்தின்படி வக்ரம் பெற்றாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. பல்வேறு வகையான குறுக்கீடுகள், இனம் புரியாத கவலை, பல்வேறு வகையான மன வருத்தம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். எதிரிகளுடைய தொல்லை விலகுவதோடு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை சரியாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்ற அனைத்தையும் மறந்து இந்த தருணத்தில் மிக சிறப்பான தெளிவோடு செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இடர்பாடுகள், இல்லங்கள், துன்பங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பத்தை சனி மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.